உத்தரப்பிரதேசத்தில் முன்னாள் முதல்வரும் சமாஜ்வாதி கட்சி தலைவருமான அகிலேஷ் யாதவ் எடுத்த முடிவு ஒன்று பாஜகவை அதிர வைத்துள்ளது. முதல் கோணல் முற்றிலும் கோணல் என்பார்கள். பாஜகவிற்கு இந்த லோக்சபா தேர்தல் கொஞ்சம் அப்படித்தான். ஓவர் கான்ஃபிடன்ஸ் கொண்டு களத்தில் இறங்கிய பாஜகவிற்கு கொஞ்சம் பிரச்சாரத்திலும் தேர்தல் திட்டங்களிலும் அடுத்தடுத்து அடிவிழ தொடங்கியுள்ளது. அந்த வகையில்தான் பாஜகவின் கோட்டையான உத்தரப்பிரதேசத்திலேயே அந்த கட்சிக்கு சில கசப்பான தகவல்கள் வர தொடங்கியுள்ளன. அதில் ஒன்று, நேற்று திடீரென உத்தரப்பிரதேசத்தில் முன்னாள் முதல்வரும் சமாஜ்வாதி கட்சி தலைவருமான அகிலேஷ் யாதவ் எடுத்த முடிவு ஒன்று. சமாஜ்வாதி கட்சி தலைவர் அகிலேஷ் யாதவ் லோக்சபா தேர்தலில் கன்னோஜ் தொகுதியில் போட்டியிடுவார் என்று அறிவிக்கப்பட்டுள்ளது. அந்த தொகுதிக்கு மற்றொரு வேட்பாளரை அறிவித்த 2 நாட்களுக்கு பிறகு திடீரென சமாஜ்வாதி கட்சி அகிலேஷ் யாதவ் இங்கே போட்டியிடுவார் என்று அறிவித்துள்ளது. இன்று அவர் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார். இது உத்தரப்பிரதேசத்தில் மொத்தமாக அரசியல் நிலவரத்தையே மாற்றும் என்று எதிர்பார்க்கப்படுகிறது. முக்கியமாக அங்கே ஆளு பெல்ட் என்று அழைக்கப்படும் உருளைக்கிழங்கு பெல்ட் முழுக்க பாஜகவிற்கு எதிராக திரும்பும் நிலை உள்ளது. கன்னோஜ், ஃபிரோசாபாத், படவுன் மற்றும் மெயின்புரி உள்ளிட்ட 60% இடங்களை இந்தியா கூட்டணி கைப்பற்றும் சூழ்நிலை இதனால் ஏற்பட்டுள்ளது. இந்த முடிவு ஆளு பெல்ட்டில் இருந்து பாஜகவை வெளியேற்றுவது உறுதி செய்யும் என அரசியல் நிபுணர்கள் தெரிவிக்கின்றனர். இது அங்கே உருளைக்கிழங்கு விவசாயிகள் அதிகமுள்ள பெல்ட் ஆகும். இன்று கன்னோஜ் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் தொடங்கும் அகிலேஷ் யாதவ் தனது வேட்புமனுக்களை தாக்கல் செய்வார் என்று கட்சி தெரிவித்துள்ளது. தமிழ்நாட்டு மக்களுக்கு புரியும்படி சொல்வது என்றால், இப்போது முதல்வர் ஸ்டாலின் திடீரென சட்டசபை தேர்தலில் போட்டியிடுகிறார் என்று வைத்துக் கொள்வோம். அது எந்த மாதிரியான அரசியல் மாற்றங்கள் எல்லாம் ஏற்படுத்தும். மொத்தம் கொங்கு பெல்ட்டும் இதனால் திமுகவிற்கு சாதகமாக கூட மாறும் நிலை ஏற்படும். அப்படி ஒரு முடிவுதான் லோக்சபா தேர்தலில் அகிலேஷ் யாதவ் எடுத்துள்ள முடிவு. அங்கே அகிலேஷ் யாதவ் பிடிஏ என்ற அஸ்திரத்தை எடுத்துள்ளார். பாஜகவின் என்டிஏ கூட்டணிக்கு எதிராக பிடிஏ என்ற அஸ்திரத்தை எடுத்துள்ளார். பிற்படுத்தப்பட்டோர், தலித், மைனாரிட்டி என்பதைத்தான் பிடிஏ என்கிறார்கள். இந்த முழக்கத்தோடு அவர் கன்னோஜ் தொகுதியில் வேட்புமனு தாக்கல் செய்ய உள்ளார். 1998 முதல் 2014 வரை கன்னோஜ் தொகுதி சமாஜ்வாதி இருந்த தொகுதி. கடந்த முறை இங்கே 2019 பாஜக வென்றது. அதற்கு முன் அகிலேஷ், அவரின் அப்பா முலாயம், அகிலேஷின் மனைவி டிம்பிள் என்று பலரும் வென்ற தொகுதி. இங்கேதான் தற்போது அகிலேஷ் யாதவ் மீண்டும் போட்டியிட முடிவு செய்துள்ளார். ஏற்கனவே உத்தரப்பிரதேசத்துக்கு பாஜக வேட்பாளருக்கு வாக்களிக்கக்கூடாது, பாஜகவை வீழ்த்த வாய்ப்புள்ள வேட்பாளர்களுக்கு மட்டுமே வாக்களிக்க வேண்டும் என்று அங்கே ராஜ்புத் உள்ளிட்ட சத்திரிய சாதியினரின் பஞ்சாயத்தில் முடிவு எடுக்கப்பட்டுள்ளது. முசாஃபர் நகர் மக்களவை தொகுதிக்குட்பட்ட கேடா கிராமத்தில் நடைபெற்ற ராஜ்புத் சமூகத்தின் மகா பஞ்சாயத் உத்தரப்பிரதேசில் நடைபெற உள்ள முதல் கட்ட பொதுத் தேர்தலில் பாஜக வேட்பாளர்களை புறக்கணிக்க முடிவு செய்துள்ளதாக அறிவித்தது. வேலையின்மை, அக்னிவீர திட்டம் மற்றும் ராஜ்புத் சமாஜ் அவமதிப்பு போன்ற காரணங்களால் இந்த முடிவு எடுக்கப்பட்டுள்ளதாக அறிவித்துள்ளனர் என்பது குறிப்பிடத்தக்கது.